நல்லா இருக்குது. வெளியால் வந்து பொடி கணிச்சு நல்லா இருக்குது. பின்னுக்கு தட்டுகளை தான் பார்ப்போம். தட்டுகள்லாம் கிடைக்கும் இல்லை, தட்டுகள் நல்லா இருக்குது. டயர் வளங்கள்லாம் வந்து நல்லா இருக்குது. டயர் வளங்கள் நல்லா இருக்குது. எல்லாம் செய்த இந்த மாதிரி இருக்குது, பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன வியாபாரங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் சின்ன சின்ன அன்பு வணக்கம். நம்ம மட்டக்களப்பு கல்முனை மெயின் சீட்டை நிற்கிறோம்மா. கல்முனை மெயின் சீட்டை நிற்கிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த மெயின் சீட்டை அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் ஊராக வந்து புஷ் பைக்காக இருக்கட்டும், மோட்டர் பைக்காக இருக்கட்டும், ஓட்டோவாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், வேனாக இருக்கட்டும், எல்லா விதமான வாகனங்களையும் வந்து அப்படியே கொட்டி குமித்து அமைச்சிக்கலாம். புதுசாகவும் எடுக்கலாம், செகண்ட் ஹேண்டாக எடுக்கலாம். நாங்களும் ஒவ்வொரு கட்டங்களாக ஒவ்வொரு இடத்துல நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இதில் வந்து தொடர்ச்சியாக எங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு விளங்கும். சரி, உங்களுடைய கருத்துக்கள் எழுதுங்க. நாங்கள் இப்போ புதுசாக ஒரு வீடியோ போவோமா? இப்போ கல்முனையிலேருந்து வாரது எங்கே போனால் காரையூர் பக்கம் போகலாம். காரையூர் பாருங்கள், போகலாம். லோன் மோட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கு முன்பு தான் அங்கே அந்த இந்த டெஸ்ட்டை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். ஒவ்வொரு நம்பர்லேயும் இருக்குது. விலைகள் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. சிபி நம்பரில் இருக்குது. இது டீசல் மகேந்திரா தான். இது மகேந்திரா. இதோடைய பாவனை எல்லாம் என்ன மாதிரி கோஷா ஆளக்கானல் என்னடா பாண்டா அவர் கொஞ்சம் திரும்புகிறார் இல்லை போல தெரியுது. அப்போ நீங்களே இதை கொஞ்சம் விடுங்கன்னு நோன்பு காலத்தில் சரி வராதுன்ற மாதிரி பாடம் இருக்குது. அப்போ என்னடா இதில் சின்ன சின்ன தரவுகள் எல்லாம் வந்து அவங்க எனக்கு சொல்ல வேணும். நமக்கு ஒரு நம்ம ஒன்று கதைக்கல அதை உரியாக்கள் வந்து அதுதான் அதுக்கு பாடத்தில் சொல்ல வேணும் என்ன. அப்போ அவங்க கொஞ்சம் சிக்கலாக கிடைக்கிற பாடுகள் இப்போ நோன்பு காலத்திலையும். இது டீசல் ஆட்டோ நல்லா இருக்குது. வெளியால் வந்து பொடி கணிச்சு நல்லா இருக்குது. பின்னுக்கு தட்டுகளை தான் பார்ப்போம். தட்டுகள்லாம் கிடைக்கும் இல்லை, தட்டுகள் நல்லா இருக்குது. டயர் வளங்கள்லாம் வந்து நல்லா இருக்குது. டயர் வளங்கள் நல்லா இருக்குது. எல்லாம் செய்த இந்த மாதிரி இருக்குது, பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன வியாபாரங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் சின்ன சின்ன இதுகளுக்கு மரக்கறி நோம்பலாம் இது ஒன்று செய்யலாம், நல்லா இருக்குது. அதே மாதிரி அங்காலே நிற்கிது பஜாஜ் நிற்கிது. பஜாஜ் வந்து ஏபிஐயில் நிற்கிது. அதில் விலைவாசிகள் வந்து இப்படித்தான். இப்போதைக்கு ஒன்று சொல்லியலாது கதைக்கலாத நிலப்பாடாக இருக்குது. இது வந்து எத்தனாம் ஆண்டு கூடியதுன்னு சொன்னால் 18ஆம் ஆண்டா 2018ஆம் ஆண்டு கூறியது. ஏபிஐ விலைவாசிகள் சொல்ல வேணும். மன்னன் கொஞ்சம் யோசிக்கிறார் சொல்கிறதுக்கு. கட்டு வளங்கள்லாம் பார்ப்போம்னு சொன்னால் நல்லா இருக்குது. கட்டு வளங்கள் பிரச்சனை இல்லை, எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த சாப்பாடு அடித்தான் வச்சுருக்கிறாங்க, எல்லாம் செய்தான் வச்சுருக்கிறாங்க. அதில் ஒன்றும் இல்லை. இந்த சீட் வளங்கள்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாம் வந்து சில்வர் பைப்புகள் போட்டிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா கீழே காணல. அது பார்ப்போம் அந்த கதைச்சி அடுக்க சீட்டெல்லாம் பாருங்கள், நல்லா செய்து வச்சுருக்காங்க. சுற்றெல்லாம் அடிக்காம வச்சுருக்காங்க. பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. டயர் வளங்கள்லாம் ஓகே பாருங்கள். 3 டயர் வளங்கள்லாம் ஓகே இருக்குது. என்ன பெட்ரோல் ஊற்றினா அடித்தா ஓட வேண்டியது தான். பெருசாக வேறொரு வேலை திட்டம் ஒன்றும் இல்லை. பார்க்கக்குள்ளே விளங்குது. கொஞ்சம் இதில் பார்ப்போம். கட்டெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. என்னடா பண்ண வீடியோ எடுக்குறது நோன்பு காலம் தானே. அப்போ அதனால் ஒரு சில விஷயங்கள் சாத்தியப்படுதில்லை எங்களுக்கு. அப்போ சரியான முறைக்கு அமையுமா என்னதான் தெரியல. என்ன நம்மளோட நம்பர் தருவோம், நாங்கள் நம்மளோட போஸ்டரோட நம்பர் தருவோம். நீங்கள் அந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆட்டோக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏபிஐ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. திங்களமை சட்டப்படி இருக்கிறது போல தெரியுது. நீங்கள் ஒரு நம்பர் தருவோம். நீங்கள் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதுக்குரிய நீங்கள் வந்து கொள்ளலாம். அந்த இன்னும் பச்சையும் ஒன்று இருக்குதா, ஏபிஐயில் பச்சையும் ஒன்று இருக்குது பாருங்கள். பச்சையா எதுவும் அப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணி அந்த அளவு வச்சுருக்கிறாங்க. பைப்பெல்லாம் வந்து பாருங்கள் சட்டப்படி இருக்குது. விலைவாசெல்லாம் சொல்லணும். ஒன்று கொண்டு மூணாக இருக்கிறபடியாக சில விஷயங்கள் இப்போதைக்கு சாத்தியப்படவில்லை. இப்போ நோம்பும் இந்த அடுத்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நோம்பு பண்ணுறாங்க. பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டங்களில் பார்ப்போம் என்னென்று. டயர் வளங்கள் பிரச்சனை இல்லை.
பச்சை தான் பாருங்கள். இது கட்டு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. எல்லாம் ஒயிலெல்லாம் ஊற்றி தான் பாருங்கள், ஒயிலெல்லாம் ஊற்றி செய்து வச்சுருக்காங்க. இவங்களையும் சோடித்தான் வச்சுருக்காங்க. இல்லை பாருங்கள், லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்தில் லைட்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. இப்போ உள் சட்டில் பார்ப்போம், உள்ள பார்ப்போம். ரைட் பாருங்கள், கட் படங்கள்லாம் பாருங்கள், எல்லாம் ஒயிலெல்லாம் ஊற்றி சும்மா அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. நட்டெல்லாம் வந்து சில்வர் நட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. கான்டாக்ட் நம்பர் ஆரம் நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி தேவையானாக பெற்றுக்கொள்ளலாம். நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்கே கிவேம் ஆட்டோ இன்னைக்கு நீலக்கல் ஆட்டோ வந்து டூஸ்டோக் ஆட்டோ, அதுவும் கொஞ்சம் எல்லாம் அந்த மாதிரி செய்தாங்க வச்சுருக்குறாங்க. கட்டெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. டயர் உடம்புலாம் பிரச்சனை, டயர் உடம்பு பாருங்கள், டயர் உடம்பு நல்லா இருக்குது. இது டூஸ்டோக் ஆட்டோ. இதில் தட்டு பின்தட்டெல்லாம் வந்து பரவாயில்ல, நல்லா இருக்குது. சீக்கிரம்லாம் பிரச்சனை இல்லை. நான் நினைக்கிறேன் கிளம்பு சைக்கிள் ஓடணும்னு சொல்லி கொஞ்சம் நல்லா பாய்ச்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பாய்க்கிறாக்கள் தானே பாய்ச்சிருப்பாங்க. மற்றது அதே மாதிரி இங்கே வைபியும் இருக்குது, வைபியும் இருக்குது, நீல கலர். இதர விலைக்கங்கள் விலைவாசிகள்லாம் சொல்ல முடியாது. சரி, அடுத்தடுத்த கட்டங்கள் நம்ம பார்ப்போம் என்னென்று. இது கொஞ்சம் டயர் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்குது. அது மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே கட்டை பாருங்கள், கட்டு கொஞ்சம் ஃபேட்டாக இது மாதிரி தான் இருக்குது. வந்துட்டு பெரும்பாலும் இந்த ஆட்டோக்கெல்லாம் சில்வர் பைப்பெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லாம் சில்வர் பைப் தான் போட்டு வச்சுருக்காங்க. சீட்லாம் ஓகே, சீட்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். பின்னட்டெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. பை பியா இந்த விலைவாசி தான் கொஞ்சம் கஷ்டம். என்ன போசா சொல்கிறது என்ன நாளைக்கு நான் கொஞ்சம் என்ன போசா இல்லை என்ன இதில் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. 203 இருக்குது ஸ்டாப். அதுவும் டயர் வளங்க நல்லா இருக்குது, பச்சை கலர். பாருங்கள் இந்த தட்டு வளத்தை பாருங்கள், நல்லா இருக்குது. தட்டு வளங்கள் பிரச்சனை நல்லா இருக்குது. பின்னாலையும் பரவாயில்ல, நல்லா இருக்குது. கோல்டன் க்ரீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சீட் வளமாக நல்லா இருக்குதான். அது மாதிரி WG நீக்கி தான் கீழே கலர் WG எல்லாம் சோடித்தான் வச்சுருக்காங்க. அதில் 2 மீல் எல்லாம் சில்வர் பைப்பெல்லாம் போட்டுக்கிட்டு தான் சட்டப்படி இருக்குது. விலை தான் தற்சமயம் எனக்கு கண்ணால் ஒன்றும் செய்யலாமல் இருக்கிறேன், கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அது இப்போதைக்கு சாத்தியப்படாதுன்ற விலைவாசிகள் பாருங்கள். சட்டை பாருங்கள், நல்லா இருக்குன்னு. நம்பரை தாரேன், நீங்கள் ஒருக்கா அவர் தொடர்பு கொண்டு தேவையான பெற்றுக்கொள்ளலாம். அது மாதிரி இந்தியாலையும் இருக்குது, அது தான் புஸ்தகம். இந்தியாவில் இருக்குது KG பச்சை டூ ஸ்டாக் தான். இது ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்குரிய மாதிரி நம்ம சார்ஜ் எடுத்துக்கொள்ளலாம். அங்கால AEM தான், AEM பாருங்கள். இது கருப்பலதான், சீக்கெல்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்குது, செய்து வச்சுருக்காங்க பாருங்கள். அது மாதிரி இந்தியாவில் பைப்பெல்லாம் பாருங்கள், எல்லாம் சுகர் பைப் போட்டிருக்காங்க. கட்டு வளங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது. பின்தட்டு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. நம்பரை தாரம் நீங்கள் அவங்களுக்கு நிறையா தொடர்பு ஏற்படுத்தி அவங்களோட கழிச்சு கொள்ளுங்க. புதுசாக அவரோட நம்பரெல்லாம் சொல்ல முடியுமா? நம்பரை ஒருக்கா பார்ப்போம். ஒரு நம்பர் சொல்லுங்கள் புதுசா. 076 98 78 799. ஓகே, இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. புதுசா வந்து இப்போ நோன்பு காலம் இப்படியா பேசிட்டு எங்களை கடைப்பிடிச்சிருக்காரு. அவரை போட்டு நம்ம அறிவியலையும் படுத்த இயலாது. அடுத்தடுத்த கட்டங்கள் புதுசா நேரடியாக சந்திப்போம். சரியா? ரைட், ஓகே, சந்திப்போம். நோம்பெல்லாம் முடியட்டும். இந்த நம்பருக்கு அந்த XL அந்த சீரியஸ் வச்சிருக்காரு பாருங்க. இந்தியாவில் வச்சுக்காராம். இந்தியாவில் பாருங்க,
எல்லாம் செய்கிறாங்க. இந்த எல்லாம் விதியாக நடக்குது வேலைப்பாடுகள். வேறு உலகம்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கான். இதே நம்மளை எடுத்துட்டுவாங்க சார் நோட்டு. இப்போ இங்கே வந்து பாருங்க எப்படி இருக்கு, டயர் உள்ள நல்லா இருக்குது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது நல்லா இருக்குதா? தேவையான நாட்கள் வந்து போசா இந்த நம்பரை தந்துருக்கேன் தானே. போசா போர்டு நம்பர் இருக்கா? ரைட், போர்டு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை ஒருக்க நான் போட்டு வைக்கிறேன். தேவையான நாட்கள் தம்பிமார்களே. எங்களோட வீடியோ பார்க்குற தம்பிமார்கள் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். நான் இப்போ நோன்பு காலம் தானே தம்பி, நோன்பு காலம் வந்தபடியாக ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இம்பாசிபிளாக நடக்குதில்லை. நாங்கள் ஒரு சில விஷயம் எதிர்பார்த்து வந்த நாங்கள் அது கொஞ்சம் பெரியராக போயிருக்கு. ஆகலையும் போட்டு நம்ம அறிந்த படத்தை இயலாது. அவங்க பொசிஷன் தாரதே பெரிய விஷயம். எடுங்க எடுங்கன்னு பொசிஷன் தாரதே பெரிய விஷயம். அந்த இதுக்குள்ளே வந்து நம்மளும் அவங்களை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. அடுத்தடுத்த கட்டங்கள் நம்ம வீடியோ போடும்போது முக்கியமாக வந்து ஒவ்வொரு ஆட்டோட விலையில் நம்ம போடுவோம். அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஏற்றத்தாலும் இருக்குது. தெரியும் நம்மளோட விளக்கங்கள் நம்ம சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. ரைட், சந்திப்போம், அடுத்த சந்திக்கலாம்.